கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் சுக்கிரன். தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன். கடகராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் சமமான ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் இணைவு. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம். நான் முன்ன சொன்ன மாதிரி பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். தைரியம் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கான் அப்படின் போது நமக்கு ஒரு அசட்டு தைரியம் அப்படின்னு நடக்குங்க. நாங்கள் பேச்சை தான் மூலதனமாக வச்சு தொழில் செய்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் அட்வொகேட்ஸாக இருக்கோம், இல்லைனா பாருங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கும், இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்டாக இருக்கும். நிறைய கடகம் மாதிரிலாம் இருப்பாங்களா, இல்லை ஒரு டாக்டர், இல்லை ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் டாக்டர்ஸ், இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய திறமை அப்படின்றது பன்மடங்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு லாபம் நல்லா வருது அப்படின்னா இதே லாபம் வாழ்க்கை ஃபுல்லும் வரும் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். நம்ம பாருங்கள், நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் லாபம் வச்சே நீங்கள் பட்ஜெட் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் தனுசு ராசியில் அமர்றார், பெயர்ச்சியாகி அமர்றார். அது என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 20, 2025 ஜனவரி 13, 2026 வரைக்கும் ஏறக்குறைய 33 நாட்கள் தனுசுல அமருவார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சுக்கிரனை தொடர்ந்தே புதன் வருவார். புதன் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 16 வரைக்கும் தனுசுல அமருவார். பொதுவாக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே காதல், அதிர்ஷ்டம், சுகபோக வாழ்க்கை, இனிமை, சந்தோஷம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியவன். அதுக்கும் மேலே காதல், காமம், பள்ளியறை இதுவும் உண்டு. புதன் அப்படின்னாலே சமயோஜித புத்தி, என்னோட அதீத புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க், சாதுரியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவன். பொதுவாகவே இந்த புதன் பாருங்கள், ஒரு சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது சுகதாயாஸ்தானம். இங்கே புதன் இருக்கான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எந்த நெகட்டிவ் இம்பேக்டும் அந்த ஜாதகத்தில் பெருமளவு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நடக்கக்கூடியது, நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது, நிறைய விஷயம் ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா புதன் தான். புதன் சுபரோடு சேரும்போது சுபனாக வேலை செய்வான், அசுபனோடு சேரும்போது அசுபனாக வேலை செய்வான், தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்பான். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஈரக்களிமண் அப்படின்னு சொல்லலாம். அதை பிள்ளையராகவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். அப்படிப்பட்ட சுக்கிரனும் புதனும் இணைவு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு யோகமான விஷயங்களை கொடுக்க போது. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் போது நேரம் தவறாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் சுக்கிரன். தனுசு வீடு அப்படின்றது உங்களுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன். கடகராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னா சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு சுக்கிரன் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் சமமான ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 11 மற்றும் 4க்கு அதிபன். லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இவன் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான். 6ஆம் பாவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நோய், கடன், எதிரி, நம்மளோட தினசரி வேலைகள், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, சுக்கிரன் மறைவது நல்லதா கெட்டதா அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அந்த ஆரோக்கியத்துலேயும் நம்மளுக்கு பாருங்கள், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இது கடன் பெரிய லெவலில் வாங்கக்கூடாது. கடன் பெரிய லெவலில் வாங்குறீங்க அப்படின்னா கடன் அடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அப்படின்றது ஏற்படும். புரியுதுங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் புதன் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ ஒரு சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையில் அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் இணைவு. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம். நான் முன்ன சொன்ன மாதிரி பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம். தைரியம் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கான் அப்படின் போது நமக்கு ஒரு அசட்டு தைரியம் அப்படின்றது வரும். எந்தெந்த விதத்தில் அசட்டு தைரியம் வரும் அப்படின்னா, எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா எதிரிகள் நம்மக்கிட்ட மண்டியிடக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அந்த பாவத்தில் இருக்கிறது.
இருந்தாலும் நம்மளுக்கு சும்மா யாரோ ஒருத்தவங்க போகிறாங்கன்னா ஏய் என்ன என்னை பார்த்துன்னு போகிறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படின்றது வரும். ரொம்ப சிம்பிள். யாராவது ஏதாவது ரொம்ப சாதாரணமாக உங்ககிட்ட ஒத்த வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒத்த வார்த்தைக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒரு சினிமா தேட்டரில் க்யூவில் நிற்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க 2 பேர் நடுவில் வந்து சக்குன்னு வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் சினிமா தேட்டரில் க்யூவில் தான் நின்று டிக்கெட் வாங்கணும்னு தெரியாதா, நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கோங்கன்னா சொம்புங்களா, ஒழுங்காக போய் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க என்னப்பா இப்போ ஒரு தெரியாமல் வந்துட்டாங்க அப்படின்னு, என்ன தெரியாது இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த பேச்சை நிறைய வளர்த்துவோம். அடமெண்ட்டாக ஆர்கியூமெண்ட் அப்படின்றது பண்ணும். அட்டமெண்ட் ஆர்குமெண்ட். சும்மா போகிற வேலியில் போகிற பாம்பை தூக்கி தோல் மேலே போட்டுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். கடகத்துக்கு இந்த ஆட்டிடியூட்லாம் இருக்குமா? கிடையாது. கடகம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பானவங்க, ஃபேமிலி ஓரியன்ட், அமைதியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படின்னா, இந்த காலகட்டம் இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா தன்னை வாதாடக்கூடிய தன்மையை, வாதத்திறமையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் கடகம்ங்க, நாங்கள் வந்து பேச்சை தான் மூலதனமாக வச்சு தொழில் செய்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் அட்வொகேட்ஸாக இருக்கும், இல்லைனா வந்து பாருங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கும், இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக இருக்கும். நிறைய கடகம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, இல்லை ஒரு டாக்டர், இல்லை ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் டாக்டர்ஸ், இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா பேசக்கூடிய திறமை அப்படின்றது பன்மடங்கு அதிகமாகும். இல்லைங்க நாங்கள் ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறோம், பில்டராக இருக்கும், கிளைண்ட்ஸ் கிட்டலாம் வேறு லெவலில் பேசுவீங்க. அதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு ப்ளஸ்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஆரோக்கியத்தில் கவனம் வைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னும் போதே ப்ராப்பரான டாக்டரை போய் பார்க்கணும். டாக்டரை போய் பார்த்து அதுக்கான வைத்தியம் அப்படின்றது செஞ்சுக்கணும். அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் தனிநபர் கடன் அப்படின்றது வாங்காதீங்க. தனிநபர் கடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். கடன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேங்க்கில் வாங்கிக்கலாம். பேங்க்கில் வாங்கிட்டு அதுக்கான விஷயங்கள் அப்படின்றது நம்ம செய்யலாம். அதாவது அது வட்டி கட்டுறது அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெரிய லெவலில் செலவு பண்ணாதீங்க. புதனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவத்துக்கும் அதிபன் அப்படின்றதுனால பெரிய லெவலில் செலவு அப்படின்றது வேண்டாம். ஏதாவது ஒரு செலவு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாங்கள் வீட்டுக்கு ஒரு டெக்கார் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம். டெக்கார் ஐட்டம்ஸ் எங்களோட ஒரு பட்ஜெட் என்ன, 5000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். பிளான் பண்ணிட்டு போனது 5000 ரூபாய் தான். ஆனால் அங்கே போனால் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க, தேவைதானா? இஃப் இட் இஸ் நெசசரி தான், நெசசரி இல்லை, ஆனால் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, அப்போ அதை பற்றி அனலைஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இல்லை, நான் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின் போது நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு லாபம் நல்லா வருது அப்படின்னா இதே லாபம் வாழ்க்கை ஃபுல்லும் வரும் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். நம்ம வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் லாபம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் லாபம் வச்சே நீங்கள் பட்ஜெட் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அம்மானோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அம்மாவோட அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது அப்படின்றது வேண்டாம். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலே ப்ராப்பர் வைத்தியம் அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தம்பி தங்கச்சி கூட ஒரு அடமெண்ட் ஆர்கியூமெண்ட் பிரச்சனை அதெல்லாம் வேண்டாம். அம்மானோட தம்பி தங்கச்சினோட ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா இந்த காலகட்டம் எக்ஸாக்டாக எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா சில விதமான ட்ராப்ஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைம்மா பிள்ளைங்க சார்ந்து நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்கு வந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இதுக்கு மேலே திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா, இது சார்ந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து நாங்கள் தனுசுங்க எங்களுக்கு என்னங்க வரும் அப்படின்றாங்க. அந்த டேரெக்டாக தனுசுக்கு நாங்கள் இங்கே பலன் சொல்லிடுறோம். டேரெக்டாக நீங்கள் மேஷத்துக்கான பொதுவான பலன் சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் அனுப்பணும் இல்லைங்களா. ஆக அந்த மாதிரி கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.